காலையில் சுமார் ஒரு 10 மணி அளவில் கட்டடத்துக்கு உள்ள திடீர்னு சத்தம் கேட்டது. நாங்கள் பக்கத்தில் நாங்கள் போய் கட்டடத்தை என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒப்பந்ததாரராக இருந்த முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவருடைய கணவர் ஆட்களை வைத்து இந்த கட்டடத்தை பழுது நீக்கிட்டு இருந்தார். நாங்கள் கட்டடம் கட்டி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலையே, திறப்பு விழா செய்ய 4 மாசம் தான் ஆகுது, என்ன பழுது நீக்கிறீங்கன்னு கேட்டா அவங்களோட எந்த விதமான சரியான பதிலும் வரல. சீலிங் இந்த கட்டடத்தை பாருங்க. ஆக இந்த கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக முழுமையாக ஆய்வு செய்த பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் சார். அதை மட்டும் நீங்க தயவு செய்து, இது எந்த நேரத்திலும் பொதுமக்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுகிற கட்டடமா இந்த கட்டடம். தஞ்சாவூர் மாவட்டம் திருடையமருத்தூர் தாலுகா சூரியநாயர்கோவில் ஊராட்சியில 30 லட்சத்துக்கு கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் 4 நாள் திறந்து 4 நாள்ல அதோடைய மேல்கூரை உடைஞ்சி விழுந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட இந்த 30 லட்சத்தில் கட்டப்பட்ட அலுவலகம் 4 நாள்ல அங்க அந்த மேற்கூரை உடைந்து விழுந்தது மிக அதிர்ச்சியை அங்க உள்ள சூரியநாயர்கோவில் மக்களுக்கு அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரால திறக்கப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் 4 நாள்ல திறந்து வச்சு 4 நாள்ல அதோடைய மேல்கூரை உடைஞ்சி விழுந்திருக்கு. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது 30 லட்சம் பணம் போட்டு தமிழ்நாடு முதலமைச்சரே காணொலி மூலயமாக திறந்து வைக்கப்பட்ட இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் அதோடைய மேற்கூரை விழுந்து உடைஞ்சிருக்கு. அங்க உள்ள மக்கள்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா 4 நாள் தான் ஆகுது திறந்து வச்சு, அதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில இந்த அலுவலகம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு, அதாவது அந்த பில்டிங் எந்த அளவுக்கு தரமான ஒரு கட்டமைப்புல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிங்க கொஞ்சம். ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம்ங்கிறது ஒரு ஊராட்சிக்கு முக்கியமான ஒரு தளம். அந்த ஊராட்சி மன்ற அலுவலகமே இந்த அளவுக்கு மோசமா கட்டப்பட்டிருக்குங்கிறது மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையா அமைஞ்சிருக்கு. அங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவரும் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு உடைஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்குல கட்டமைச்சு பட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கான நடவடிக்கையை அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு குற்றச்சாட்டும் வச்சிட்டு இருக்காங்க மக்கள். திறந்து வச்சு 4 நாள்ல விடுவிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு எதற்காக 30 லட்சம் கொடுக்க வேண்டும்ங்கிறது அங்க உள்ள மக்களுடைய குற்றச்சாட்டா அதிகமான இருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான கட்டிடம் கட்டுவதற்கு கட்டாமலேயே இருக்கலாங்கிறது தான் அங்க உள்ள மக்களுடைய குற்றச்சாட்டு.